கோடீஸ்வரி வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து பேசுகிறத பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறாங்க. அவங்க வந்து மாலை வாங்கும்போது கோடீஸ்வரி ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க. உடனே வந்து கோடீஸ்வரி வந்து எதுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, நான் வந்து ஒரு கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதனால தான் எனது கர்ப்பமான பொண்ணையா? ஆமாம், அவள் அழகை பார்த்தா இப்படிலாம் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு அந்த ரவுடி. அந்த ஐஸ்வர்யா ஃபோட்டோ பார்த்தோன்னே வந்து கோடீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஐஸ்வர்யா வந்து இந்த ரவுடி கிட்ட எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மகா வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சூர்யா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அந்த ரவுடிஸ் கிட்ட என்ன பண்ணுறாங்க, புரோகிதரா வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ரவுடி கிட்ட போயிட்டு நான் வந்து உடனே கல்யாணம் பண்ணி வைப்பேன் நல்லபடி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அந்த ரவுடிஸும் வந்து சரி ஓகே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம கோடீஸ்வரி. பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து ஐஸ்வர்யாவும் பயப்படுறாங்க. உடனே வந்து பார்த்துட்டு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புரோகிதர் சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு சரி உடனே என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக இந்த இடத்துல இருக்க லொக்கேஷனை வந்து அமுச்சு விட்டுறாங்க மகாக்கும் சூர்யாவுக்கும். மகாவும் சூர்யாவும் வந்து பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து காலில் வராங்க, வீடியோ காலில். இங்கே பாருங்கள், நான் எப்படி வந்து மந்திரம் சரியான மந்திரத்தெல்லாம் மறந்துடுவேன், என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீடியோ கால் பண்ணி அப்படியே எல்லாரையும் காட்டுறாங்க. கோடீஸ்வரி எல்லாரையும் ஏமாற்றி இந்த ரவுடிஸ் எல்லாம். உடனே வந்து மகாவும் சூர்யாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது அங்கே தான் இருக்காங்களா எல்லாருமே, உடனே வந்து போய் காப்பாற்றணும் ஐஸ்வர்யாவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் வந்து மகாவும் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஐஸ்வர்யாவை காப்பாற்றுறாரு. ரவுடிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு சூர்யா வந்து காப்பாற்றுறாரு. அடுத்து வந்து ரவுடிஸ்கெல்லாம் கேட்குறாரு, உங்களை யார் அனுப்புனது, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு. ரவுடிஸ் வந்து யோசிக்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் செஞ்சது கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வந்து மகா ஐஸ்வர்யாவை இதே பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை சார், அந்த பொண்ணு மேலே நான் ஆசை வச்சுட்டேன், அதனால் அவளை எப்படியாவது பொண்டாட்டி ஆக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரவுடி சொல்கிறாரு. உண்மைதான், இவன் தான் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற டார்ச்சர் பண்ணான் அப்படின்னோடனே உனக்கு இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்றாரு. அடுத்து வந்து வீட்டுக்கு வராங்க எல்லாருமே. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இங்கே வந்து அழுதுட்டுருக்காரு. வந்து சீன் போட்டுட்டு கௌதம் இந்த மாதிரி என் பொண்டாட்டி காண போயிட்டா, அவளை தான் அவள் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அவளை பார்க்காம நான் எப்படி இருக்க போகிறேன், ஐஸ்வர்யா எல்லாமே என் லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு நான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. உடனே எல்லாரும் கௌதம் காரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சூர்யா வந்து ஐஸ்வர்யா கூட்டின்னு வராரு. ஐஸ்வர்யா பார்த்தோம் அதிர்ச்சி அடையார் கௌதம், இவன் எப்படி உயிரோட வந்தான்னு சொல்லிட்டு. உடனே வந்து இவ்வளோ நேரம் புலம்பி நின்றேன், இப்போ வந்து ஐஸ்வர்யா வந்தோன்னே அமைதியாக இருக்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டோன்னே, ஐஸ்வர்யா நீ வந்து அதிர்ச்சியில் அப்படியே இருக்கேன், உனக்கு எதுவும் ஆகலை, எனக்கு எதுவும் ஆகலை கௌதம், உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை, எனக்கும் எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே பார்த்துட்டு நல்ல காலம் ஐஸ்வர்யா உயிரோடு வந்துட்டா, எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கோடீஸ்வரி வந்து அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஆமான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு நம்ம வந்து சூர்யா. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே வந்து அப்போ கோடீஸ்வரி இந்த அளவு போல்டாக வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இந்த கோடீஸ்வரியால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவானதா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க சித்ரா. மகா வந்து நம்ம சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ இந்த விஷயத்துக்கும் கௌதமுக்கு எதுவும் சம்மதம் இருக்குன்னு தோணுது, எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. உடனே வந்து சூர்யா வந்து அப்படிலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லையே, அவங்க வந்து கௌதம் பேர் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லலைனாலும் எனக்கு இதான் தோணுதுன்னு சூர்யா யோசிக்கிறாரு. இதோட முடியுது.